ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மகிஸ் லவர்ஸ். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, போன ஷார்ட்ஸில் நான் போட்ட வீடியோவோட கனெக்ஷன் தான் இது. இந்த மாதிரி காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் மீதியாக இருந்த தானியங்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நாளும் மீதி இருந்தது. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு பீன்ஸ், அப்புறமேலு தட்டைப்பயிறு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை அளவு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் இதோடையே இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன அப்படின்னா, கொஞ்சம் கருப்பு உளுந்து, கொஞ்சம் வெள்ளை உளுந்து, அப்புறமேலு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பட்டாணி பருப்பு, இந்த நாளையுமே இதோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிப்பயிறு, இது எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரலும் இதை ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எல்லாமே பயிரெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுடலாம். தண்ணி பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இந்த தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடிய 2 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு, இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே திப்பியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். வெங்காயம்லாம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தோன்னா இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு வெளியே, அதே மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்துள்ளது. இது ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி.